பயம்தான் உனக்கு வாழ்க்கையில் முதல் எதிரி. தோத்துருவோன்னு பயம். தோத்தா நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடுவாங்கன்னு பயம். தோத்து மற்றவங்க முன்னாடி எப்படி முழிக்க போகிறோன்னு பயம். பயம் பயம் பயம். இந்த பயத்தை மட்டும் கண்டு நீ ஒளிஞ்சிட்ருக்க. வெளியே வா நண்பா. ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தமிழ் எம்எஸ்டி. பயம் என்னும் கதவை உடைச்சிட்டு வெளியவா நண்பா. அங்கே பாரு, வெற்றி என்னும் பூவு உன் மேலே கொட்டிகிட்ருக்கு. அந்த பயத்தை உடைக்கிற மாதிரி 2 கதையை பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையன் பேர் ராமு. அவன் தினமும் ஒரு கனவு கண்டான், சிங்கம் அவனை பிடிக்கிற மாதிரி. அந்த கனவுலேருந்து அவன் எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பித்தான். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயந்தான், தன் ஃப்ரெண்ட்ஸு கூட பேச பயந்தான். அந்த பயம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பேச விடாமல் தடுத்துட்டு இருந்துச்சு. அதனால் அவன் தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட கூட அவன் பேச முடியலை. ராமோட பேரண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ராமுவை ஒரு டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். அப்போ டாக்டர் ஒன்று சொன்னாங்க, நீ தினமும் சிங்கத்தை பார்த்து பயப்படுற, சிங்கம் உன் கனவுல வருதுன்னு சொல்கிற. ஆனால் உண்மையிலே சிங்கம் என்னோடய ஃப்ரெண்டு தான். சிங்கம் தினமும் என் கனவுலேயும் வருது. ஆனால் நான் சிங்கத்து கூட பயப்படாமல் பேசிகிட்ருக்கேன். நீயும் பயப்படாமல் பேசிப்பாரு, கண்டிப்பாக அது உன் கூட பேசும். அடுத்த நாள் ராமு அதே கனவு கண்டான். டாக்டர் சொன்ன மாதிரி சிங்கத்து கூட பேசுகிற மாதிரி அவனும் நினச்சான். அந்த பயத்தை விட்டுட்டு எல்லார் கூடயும் நல்லா பழக ஆரம்பித்தான். சின்ன வயசில் அந்த பயத்தை உடச்சிட்டு அவன் வெளியே வந்தான். அதனால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றான். அதே மாதிரி நீயும் உன்னோட பயத்தை உடச்சிட்டு வெளியே வா. வெளியே வந்து பாரு, உனக்கான படிகளும் உனக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த பயங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழிச்சிட்டு வரும். இந்த பயம் நம்மளை மற்றவங்க முன்னாடி பேச விடாது. மற்றவங்க முன்னாடி நம்ம திறமையை வெளிப்படுத்த முடியாது. பயம் என்னும் காட்டுக்குள் முடங்கி இருக்காத. பட்டர்ஃப்ளை போல் எப்போதும் பறந்து கொண்டு